நாமும் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம்: வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஏசாயா 45:4. கோரேஸ் என்ற பெர்சிய புரஜாதி ராஜாவை பற்றி கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். வசனம் 44:28 கோரேஸ் எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படியாக, அதே போல 70 வருட பாபிலோனின் சிறையிருப்பை மாற்றியும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினான். இதன் நிறைவேறுதலை எஸ்றா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இந்த கோரேசுக்கு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் அவனுக்கு முன்பாக இருக்கிற வெண்கல கதவுகள் இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில், அதாவது ரகசிய இடத்தில், இருட்டில், ஒளிப்பிடத்தில், அதாவது மறைத்து வைத்திருக்கிற பொக்கிஷங்கள், புதையல்களை கொடுப்பேன் என்பதாய் வாக்கு பண்ணுகிறார். சரித்திர பூர்வமாய் தானியேல் 5 அற்புதமாக நடைபெற்றது. இந்த வாக்குத்தத்தத்தை நாமும் சுதந்திரிக்க வசனம் 45:3 கோரேசை பெயர் சொல்லி அழைத்தார். இது ரட்சிக்கப்பட்ட அனுபவம். அடுத்து 45:1 அபிஷேகம் பெற்ற கோரேஸ், அவனுக்கு முன்பாக தடைகள் உடையும், வழி உண்டாகும். வசனம் 44:28 தேவனுடைய விருப்பத்திற்கு, சித்தத்திற்கு அர்ப்பணித்து அவருக்கு பிரியமானவைகளை எல்லாம் செய்தான். வசனம் 45:1 கடைசி பகுதி, தேவன் அவனின் கையை பிடித்து கூட இருந்தார். நம்மோடும் தேவன் இருக்கும்போது நமக்கு எதிரான ஆசீர்வாத தடைகள், பொருளாதார தடைகள் நீங்கி தேவன் நமக்கென மறைத்து வைத்திருக்கிற, ஒழித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் பிதாவின் சித்தத்தை 100% நிறைவேற்றினார். தேவ சித்தம் செய்வோம். இன்றைக்கும் உங்கள் தடைகளை நீக்கி தேவன் உங்கள் முன்னே போய் உங்களை கைப்பிடித்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். பொருளாதார தேவைகளுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் தேவைகள் அற்புதமாக சந்திப்பார். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இன்றைக்கும் கோரேசை போல் அழைப்பை பெற்று அபிஷேகம் பெற்று உங்க சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறேன். நீர் என் வலது கையை பிடித்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு எதிரான ஆசீர்வாத வாசல்கள் திறக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.